என்னன்னா நீங்க ஓட்டுவீங்களான்னு நம்பிக்கல, அதனாலதான் பாக்குறீங்களா? ஓ பாருங்கன்றீங்களா? சரி எடுங்க பார்க்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கஷ்டப்பட்டாரு, இப்போ காரே ஓட்டுவோம் அப்படின்றாரு. பார்க்கலாம் ஓட்டுறாரான்னு. அதே மாதிரி நிறுத்தினார். நான் கூட 6 மாதம் ஆகும்னு நினச்சேன். 2 மாதத்தில் சரியாகி வந்துட்டார். இப்போ அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த 2 மாதமாக அவர் அந்த கொஞ்சம் உடல் இயக்கங்கள் இல்லாமல் இருந்ததுனால கைகால் லேசாக நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம தழுதாலையிலேருந்து ஒரு புளித்தைலம் இறக்குறோம். அஜெட்டோ 1.5 மாதம் தான். 1.5 மாதம் தான் எடுத்தீங்க. இப்போ அந்த பக்கவாதம் சுத்தமாக சரியாயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ நல்லா நடக்க முடியுதா? கால் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட்டில் சாப்பாடு கையில் மடங்கி போச்சு. பரவாயில்ல, இது பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, நானே பஸ் ஏறி வாரம் செய்கிறேன், நானே போகிறது போய்க்கிறேன். பல வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாரு, இன்னைக்கு முழுமையாக குணமாயிருக்காரு. இன்னைக்கு வண்டியை ஓட்டுறாராம். அது எப்படி, எதனால் பாதிக்கப்பட்டாரு, என்னென்ன சூழ்நிலையெல்லாம் அவர் சந்திச்சார் அப்படின்ற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. ஐயா உங்களோட பேர்? மகேந்திரன். ஐயா எங்கேருந்து வரீங்க ஐயா? அதான் கோவில்பட்டி ஊர். கோவில்பட்டி ஊர். ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஐயாவை எதுக்காக பார்க்க வந்தீங்க? அதான் வலது கால் வேலை செய்யல. எவ்வளோ நாளா? ஜஸ்ட்டு ஒரு 2 மாதம் வேலை செய்யல. வேலை செய்யல அப்படிங்கல ஐயாட்ட வந்தேன். கட்டுப்பாரா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னவா இருந்தீங்க நீங்க? டிரைவர். ஆமாம். ஓஹோ, வண்டி ஓட்டுருந்தீங்க. எல்லா பழக்கம் உண்டு, ஆனால் இப்போ எல்லாம் படியாச்சு. எந்த பழக்கம் கிடையாது. ஓ, எல்லா பழக்கம் இருந்தது, எல்லாம் நிப்பாட்டு. இப்போ எல்லாம் நிப்பாட்டிட்டீங்க. சூப்பருங்க. ஐயா கிட்ட எவ்வளோ நாள் நீங்கள் மருந்து எடுத்தீங்க? அஜெட்டோ 1.5 மாதம் தான் ஆகும். 1.5 மாதம் தான் எடுத்தீங்க. இப்போ அந்த பக்கவாதம் சுத்தமாக சரியாயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ நல்லா நடக்க முடியுதா? கால் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட்டில் சாப்பாடு கையில் மடங்கி போச்சு. இப்போ பரவாயில்ல, இது பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, நானே பஸ் ஏறி வாரம் செய்கிறேன், நானே போகிறது போய்க்கிறேன். முன்னெல்லாம் சாப்பிட கூட முடியாது. சாப்பிட கை மடங்கி சாப்பிட யாராவது கொடுத்தா சாப்பிடுவோம். இப்போ நானே அள்ளி சாப்பிட்றீங்க. இனிமே டிரைவிங் கூட போவீங்க? ஆமாம், பொங்கல் வச்சு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கீங்க. ஆமாம், இப்போ நல்லா நடக்கிறீங்க, நல்லா போகிறீங்க. முன்னெல்லாம் முடியாது. முன்னால் ஒன்று நடக்கணும்னு ஒரு ஆள் துணைக்கு வேணும். நேரிலே முன்னே நடக்கிறதுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணுமா? இப்போ எப்படி நடக்கிறாரு, எப்படி போகிறான்றத பாருங்க. அதே மாதிரி டிரைவிங்கும் பண்ணுறாரா, அதையும் பாருங்க. ஐயா கார் எடுத்துடலாமா? ஐயா கண்டிப்பாக ஓட்டுவீங்களா? இல்லைங்கய்யா, அதாவது பல லட்சம் உள்ள காரு பிரச்சனை இல்லை, அது என்னால பிரச்சனை இல்லை, மனுஷன் தான் முக்கியம். எனக்கு என்னன்னா நீங்க ஓட்டுவீங்களான்னு நம்பிக்கல, அதனாலதான் பாக்குறீங்களா? ஓ பாருங்கன்றீங்களா? சரி எடுங்க பார்க்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கஷ்டப்பட்டாரு, இப்போ காரே ஓட்டுவோம் அப்படின்றாரு. பார்க்கலாம் ஓட்டுறாரான்னு. சூப்பருங்க ஐயா, சூப்பர். ஓ அருமை. அந்த டிரைவருக்கே உரிய பாணி, அந்த கம்பீரம் பாருங்க. அந்த சீட்டில் உட்காந்தோடனே வந்துருச்சு. ஓகே சூப்பருங்க ஐயா, சூப்பர். ஓ சாமி கும்பிட்டு எடுக்கிறாரு. அருமைங்க அருமை. ஓ முன்னாடி போயிட்டு தான் வருவீங்களா? ஆமாம், அனைத்து ஓட்டுநர்களும் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி போகிறாங்க. இப்போ ரிவல்ஸ் வரீங்களா? ரிவல்ஸ் வாங்க பார்க்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் போகிறாரு. அருமை. சூப்பராக ஓட்டுறீங்களே. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து போங்க, பரவாயில்ல. அருமை. அப்படியே போங்க. சூப்பருங்க ஐயா, சூப்பர். அருமை. நேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஓட்டுறாரு பாருங்க. அவர் வண்டி ஓட்டுறது, நடக்கிறது, போகிறது வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நடக்க முடியல, அடுத்தவங்களுடைய ஹெல்ப் தேவை. சாப்பிட முடியல, அடுத்தவங்களுடைய ஹெல்ப் தேவை. இன்றைக்கி எவ்வளோ அருமையாக இருக்காரு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பக்கவாதம் வந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் நல்ல மருந்துகள் இருக்குது. சரியான மருந்துகள் எடுக்கும்போது, சரியான உணவியல் முறை, வாழ்வியல் முறையை கடைபிடிக்கும் போது பக்கவாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயும் குணமாகும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது, மருந்துகள் நிறையா இருக்குது. ஆனால் சிறப்பான மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. எல்லா மருந்தும் நல்ல மருந்துன்னு நம்ம போய் நம்பி சாப்பிட முடியாது இல்லையா? அப்போது நான் எல்லா மருந்தும் கெட்ட மருந்துன்னு சொல்ல வரல, நல்ல மருந்துலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய கையில் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போது ஐயா நல்லா குணமாயிருக்காரு. ஐயா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் கஷ்டப்பட்டு
வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா படுத்து படுக்கையாக இருக்காங்க, இல்லை மற்றவங்கள எதிர்பார்த்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் 2 மாதத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்றதுனால தான் இந்த கேள்வி. நிறைய பேருக்கு பக்கவாதத்தால் கஷ்டப்பட்டுருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஐயாட்ட தேடி வாங்க, கரெக்டாக ஒரே மாதம் சரியாயிரும். 1 மாதம் சாப்பிட்டா போதும். ஒரே மாதம் சரி, ஒரே மாதம் சாப்பிட்டா போதும். எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. பல்லாம் உள்ளவங்க 1.5 மாதம். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் சரி, நோய் சரியா நோய் சரியாக போகுன்றீங்க. ஆமாம். நேர்களே, அவர் என்னன்றாரு, எனக்கு 1.5 மாதம், உங்களுக்கு ஒரே மாதம் சரியாடுன்றாரு. பரவாயில்ல, அவருடைய பெருந்தன்மையான மனசு, அந்த நல்ல எண்ணங்கள். ஆனால் ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, பக்கவாதத்தினால பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் கஷ்டப்பட்டார், மற்றவங்களுடைய ஹெல்ப்பு தேவைப்படுது, வண்டி ஓட்டியிருந்தார், இப்போ எதுவுமே ஓட்ட முடியல. ஆனால் இப்போ பொங்கலுக்கு கழிச்சு நான் போய் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்றாரு. இப்போ இவர் என்ன சூழ்நிலை வந்தார், என்ன மருந்துகளை கொடுத்தீங்க? நம்மக்கிட்ட வரும்போது காரில் தான் ஏன் வந்தாங்க. இவங்களுக்கு 2 உதவிக்கு ஆள் கூட்டு வந்தாங்க. காரில் இருந்தே கூட 2 பேர் பிடிச்சா தான் இறங்கி நடக்க முடியாமல் நடந்து வந்தார். நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தோம். நம்ம வந்து மேஜை தைலம், அந்த எவர் கிரீன், உள்ளே சாப்பிட்ற சொட்டு மருந்து, அப்புறம் பேதிக்கு உள்ள மருந்து, அப்புறம் அந்த பக்கவாதம் சரியாகிறதுக்கான எண்ணெய்கள், இதெல்லாம் கொடுத்து விட்டோம். நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இவர் வந்து முதல்ல லாரி டிரைவராக இருக்கிறப்ப இவருக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கங்களும், சேர்த்து குடிக்கிறது, ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி புயலை எல்லா பழக்கங்களும் இருந்துச்சு. நான் மெடிசன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டினா தான் நம்ம மெடிசன் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நிறுத்தினார். நான் கூட 6 மாதம் ஆகும்னு நினச்சேன். 2 மாதத்தில் சரியாகி வந்துட்டார். இப்போ அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த 2 மாதமாக அவர் வந்து அந்த கொஞ்சம் உடல் இயக்கங்கள் இல்லாமல் இருந்ததுனால கை கால் லேசாக நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து நம்ம தழுதாலையிலேருந்து ஒரு குளித்தைலம் இறக்குறோம். அதை ஒரு கேப்சூல் பண்ணி கொடுக்குறோம். அந்த காம்பினேஷன் கேப்சூல் 1 மாதம் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கை கால் நடுக்கம் இருக்காது, ரொம்ப தெம்பாயிருவாங்க, மனதளவில் ரொம்ப திடமாயிருவாங்க. இவங்க வந்து மீண்டும் பொங்கலுக்கு அப்புறம் லாரியை ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. நேஷனல் பெர்மிட் நார்த் இந்தியா ஓட்டு வரான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோ தெம்பாக ஓட்டுறதுக்கு ஆள் ரெடி ஆகிட்டார். அருமைங்க அருமைங்கய்யா. நேரில் பார்த்தீங்கன்னாக்க ஐயா சொன்ன மாதிரி தான், உங்களுக்கும் பக்கவாதம் இருக்கா, கவலையப்பட வேண்டாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பக்கவாதத்துக்காக நீங்கள் எடுக்கிற மெடிசன், டேப்லெட், சூரணங்கள், சுண்ணங்கள், லேகியங்கள், கஷாயங்கள், இல்லை வர்ம கலையில், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பிசியோதெரப்பி, எல்லாமே பண்ணிக்கோங்க. மருத்துவ கொடுக்குற ஆலோசனை கடைப்பிடிங்க, மருந்துகளை கடைப்பிடிங்க, உணவியல் முறை, வாழ்வியல் முறை கடைப்பிடிங்க. ஒருவேளை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பக்கவாதம் வந்த யாரெல்லாம் இருக்காங்க, ரிலேட்டிவ், சொந்தக்கார், பந்தக்கார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.